பள்ளி பருவத்தில் எல்லார மாதிரியும் தான் நாங்களும் துருதுருன்னு இருந்தோம். நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், நிறைய சேட்டை பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி இருந்தது, 11ஆம் வகுப்பு. அந்த வகுப்பு முடித்து ஃபேர்வெல்னு ஒன்று நடத்துவாங்க. ₹2 ₹3 காசு சேர்த்து எங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு நாங்கள் ஒரு ஃபேர்வெல் நடத்தினோம். அப்போது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்டோம். ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் பேர் ஹென்றி அல்மேதா. இன்றைக்கும் அவர் என்னோட தொடர்பில் இருக்கிறார். அப்போது அவர் சொன்னார், எதுக்குடா இவ்வளோ கிட்ட கிட்ட வரீங்க? இல்லை சார், உங்களோட படம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்போ அவர் சொன்னார், என்னோட நீ படம் எடுத்துக்க ஆசைப்படுவே இப்போ, இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு வேற காலேஜுக்கு போவ அல்லது வேற எங்கேயோ போவ, அப்புறம் கல்யாணம் பண்ணுவேன், நிறைய பேரோட படம் எடுத்துக்குவேன். இந்த படம் அப்போ பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போட்டுருவடா. உன்னோட நான் படம் எடுத்துக்க ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கையில நீ மேலே வரணும். அப்படி ஏதாவது ஒரு பெரிய பதவியிலையோ மக்களுக்கு அறிமுகமான ஒரு ஆளாவோ ஒரு அதிகாரியாவோ வந்தேன்னா, அப்போ நான் உன்னோட படம் எடுத்துக்கணும்னு அவங்க வகுப்பாசிரியர் நான்னு சொல்லுவேன் பாரு, அதுதான்டா எனக்கு மரியாதைன்னு எஸ்எஸ்எல்சியில் 11ஆம் வகுப்பு நிறைவு நாளில் அவர் என்கிட்ட சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போவும் அவரோ என்னோட பேசுவார். பட்டிமன்றங்கள் ஏதாவது வரும்போது அவர் பார்த்துட்டு, தம்பி அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு இந்த வாசகம் நினைவு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னது இதுதான், அலர்ட் ஆல்வேஸ், எப்போதும் தயாராக இரு.